மோதிடு முன்னேறு கனவே ஆயிரம் கொண்டாடு முயன்றால் மாறிடும் பாடு தடுத்தால் தோல்வி கால்பந்தாடு உழைப்பால் ஓங்கிட ஊர் கொண்டாட தரமே தாரகம் என்றாடு தமிழாராணிகள் உன்னோடு தலை தூக்கி வாழ கொண்டாட சாட்டை எடுடா கனவை எட்ட கனவை தட்டு ஸ்டார்ட் அப் சிங்கம் வேட்டை முடிடா எட்டு திக்கும் தேரை வெட்டு ஸ்டார்ட் அப் சிங்கம் சாட்டை எடுடா கனவை எட்ட கனவை தட்டு. பொல்யூஷன்ஸ்ல பல வகைகள் இருக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய பொல்யூட்டன்ட்டா வந்து அந்த பிளாஸ்டிக் இருக்குது. அது அழிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இன்ஃபேக்ட் இது தண்ணியில இருந்தாலும் சரி, நிலத்துல இருந்தாலும் சரி, உயிரினங்கள்ல இருந்தாலும் சரி, இது ஒரு பெரிய த்ரெட்டா நம்ம பாக்குறோம். இது ஒரு லைஃபை வந்து ஒழிக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டது. ஸோ இந்த ஒரு தீமையை எப்படி மாத்துறது அப்படின்ட்டு நம்ம யோசிச்சோம்னா, இதோடைய தன்மையை நன்மையா மாத்தி அதை வந்து வேற மாதிரி செயல்பட வச்சா மட்டுமே அது ஒரு நல்ல விஷயமா மாறும் அப்படின்றத உணர்ந்து இதை ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்திருக்காங்க. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் HVA Chemical Solutions. ஓகே, வெல்கம் ஸ்டார்ட் அப் சிங்கம்ஸ். ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஐடியேஷனோட வந்திருக்கீங்க. உங்களுடைய பயண வீடியோ பார்த்துட்டு இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஓவர் டு தி AV ப்ளீஸ். வணக்கம், என் பேர் அன்பரசன். நான் HVA Chemical Solution பிரைவேட் லிமிடெடோட ஃபவுண்டர். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுக்கா பனந்திலுங்கிற கிராமத்தில் தான். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டது எங்கள் அப்பாவோட ரிலேட்டிவ் மூலமாக தான். ஏன்னா வந்து எங்களை ஏமாற்றி எங்கள் சொத்து பத்தில் அவங்க எழுதி எங்களை ஏமாற்றி நடுத்தரில் விட்ட மாதிரி எதுவும் இல்லாமல் விட்டுட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவை தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பாவை எங்கள் அம்மா சைடு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. கிராமத்திலேயே எங்கள் ஊராட்சி ஒன்றியக்குள்ளே தான் படித்து எங்கெல்லாம் அங்கே தான் வளர்ந்தது. காலேஜ் லைஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது. என் வாழ்க்கையில் நான் சின்ன வயசுல பட்ட கஷ்டத்தை விட காலேஜ் லைஃப் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக இருந்தது. நானே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணோம். அதில் ஒரு ப்ராஜெக்ட் எங்கள் லைஃப்பை மாற்றினது. கிரீன் டெக்னாலஜி நம்ம பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் என்விரான்மெண்ட்டில் பாதிக்கக்கூடாது. அந்த ஃபைனல் வர ப்ராடக்ட் மக்கள் இஷ்யூவும் இதுனா கூட சொசைட்டி சப்போர்ட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த டெக்னாலஜி உருவாக்கியிருக்கோம். விஞ்ஞான் பவனில் போயிட்டு பிரசிடென்ட் அவார்டு வாங்கணும். இது இந்த டெக்னாலஜிக்கு அவார்டு வாங்கி அந்த அவார்டு மூலமாக அடுத்த லெவலுக்கு ஸ்டேஜுக்கு நாங்கள் கொண்டு போனோம். எங்களுக்கு பெரிய பிரச்சனையே ஸ்டார்டிங்கில் ஃபண்டிங் தான். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ கொட்டகை. இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் முதல்ல நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு பண்ணுறப்போ அந்த ரா மெட்டீரியல் பழகிட்டு இருக்கிறப்போ ஊரெல்லாம் பார்த்து சிரிச்சானுங்க. இது ஒரு மாடல் அடுத்த லெவலில் ப்ரூவ் பண்ணோன்னா இப்போ அவங்க இப்போ சிரிச்ச எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க, ஓகே ஏதோ பண்ணுறான் அப்படிங்கிற மைண்ட் செட்டு வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் ஸ்டார்ட் அப் சிங்கம் ஏன் நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறோம், இந்த டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியணும். ஸோ எங்களோட நோக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தில் இந்தியா வந்து ஒரு கிரீன் வேர்ல்டாவோ ஜீரோ நெட் ஜீரோவோ நிறைய இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ எஸ், மனோஜ் அண்ட் அன்பரசன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு வந்திருக்கீங்க. ரொம்ப புதுமையாக யோசிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிளாஸ்டிக்கை வந்து ஒரு நல்ல விஷயமா மாற்ற முடியும் அப்படின்றத உங்களோட பிச். ஸோ உங்கள் பிச் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுதா அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுடைய பிச்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம், என் பேர் அன்பரசன். HVA Chemical பிரைவேட் லிமிடெடோட CEO அண்ட் கோஃபவுண்டர். நான் ரூபேஷ், HVAவோட கோஃபவுண்டர். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் வீட்டுக்கு வெளியே இருந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? இதனால ஃபியூச்சரில் என்ன ப்ராப்ளம்ஸ் வரனாலும் தெரியுமா? ஸோ அதனால தான் பிளாஸ்டிக் கழிவை ஒரு திட எரிபொருளை கன்வெர்ட் பண்ணோம். இந்த ஐடியா முதல்ல ஸ்டார்ட் பண்ணது எங்கள் பணிவில் கிராமத்துலேருந்து தான் ஆரம்ப புள்ளி. ஸோ இது எப்படி செயல்படுதுன்னா, வீட்டிலேருந்து கொடுக்குற பிளாஸ்டிக்கை தூய்மை பணியாளர்கள் வாங்கி அதை கார்பரேஷனில் ரீசைக்கிள் நான் ரீசைக்கிள் பிரிக்கிறாங்க. நான் ரீசைக்கிள் எங்களோட டெக்னாலஜி மூலமாக கவர்மெண்ட்டோட சேர்ந்து இந்த மாதிரி சாலிட் ஃபியூலை கன்வெர்ட் பண்ணுறோம் எங்களோட கிரீன் டெக்னாலஜி அண்ட் பேட்டர்ன் டெக்னாலஜி மூலமாக. ஸோ இந்த சாலிட் ஃபியூல் பார்த்தீங்கன்னா மரக்கட்டை ஆர் கோலுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். கோலை கம்பேர் பண்ணும்போது இதோட எரித்திறன், அதாவது கிராஸ் கலோரிஃபிக் வேல்யூ வந்துட்டு 45% அதிகம்.
இதுவே ஃபயர்வுட்டை பார்க்கும்போது 70% அதிகம். அண்ட் எமிஷன்ஸ் எடுத்தோம்னா இந்த ஃபியூவலை எரிக்கிற பாய்லர்ஸ்லேருந்து வர எமிஷன்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் 85% லெஸ்ஸாக இருக்கும் கோலை கம்பேர் பண்ணும்போது. ஸோ கலோரிஃபிகல் பார்த்தீங்கன்னா 6,000 to 12,000 kg per kilo வரைக்கும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். பொல்யூஷன்ஸும் முடிஞ்ச அளவு இந்தியன் நாம் ஸ்டாண்டர்டோட கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் 600 tons ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து நாங்கள் ஃபியூவலை கன்வெர்ட் பண்ணி இண்டஸ்ட்ரியில் கொடுத்துருக்கோம். இது டிஎன்பிசி சிபிசிங்கிற கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேருந்து வர பை ப்ராடக்ட், அதாவது ஃப்ளை ஆஷை ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து வர பை ப்ராடக்ட்டையும் நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் கொடுக்கலான்ற ரிசர்ச்சும் போயிட்டுருக்கு. நாங்கள் இது வந்து அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னையிலையுமே மினிஸ்டர் டிஃபென்ஸ் கனெக்ட் சேர்ந்து 2 யூனிட்டையும் ரன் பண்ணுறோம். அவங்களோட டெய்லி வேஸ்ட்டையும் ஃபியூவலாக மாற்றி டிஸ்போஸ் சப்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் டிஆர்டிஏ ராமநாதபுரத்துலையும் அரிநேதல் பஞ்சாயத்தில் ரூரல் ஏரியாவில் இருக்கிற பிளாஸ்டிக்கையும் அங்கே ப்ராப்ளமாக இருக்கிறதையும் ஃபியூவலை கன்வெர்ட் பண்ணி நாங்கள் சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நகராட்சி, மாநகராட்சி, அப்புறம் பிளாஸ்டிக் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அமையும். தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய அரசாங்கத்தோட சுற்றுச்சூழல் பாதுகாப்புனா கார்பன் நியூட்ரலுக்கு இது பெரும் பங்களிப்பாகவும் அமையும். ஸோ இதை வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் யாராவது பார்க்குறீங்கனாலோ, பிளாஸ்டிக் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாலோ இது ஒரு கம்ப்ளீட் தீர்வாக வந்துட்டு முடிகிற ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை பயன்படுத்தினால தொழிற்சாலைகள் வருஷத்துக்கு செலவு பண்ணுறதுல 40% குறைக்க முடியும். ஏன்னா ஒரு டன் ஃபயர்வுட் எரிக்கிற இடத்துல இந்த ப்ராடக்ட் 100 கிலோ மட்டும் எரிச்சா போதும். அதனால் அவங்களுக்கு எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், பொல்யூஷன்லையும் அவங்களால லெவலில் குறைக்க முடியும், கார்பன் நியூட்ரலையும் அவங்களால சப்போர்ட் பண்ண முடியும். இது எண்டு சொல்யூஷன். இதோட பிளாஸ்டிக் லைஃப் முடிச்சிடும் லைஃபை. இதுக்கப்புறம் பிளாஸ்டிக்ங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. ஒரு க்ரீன் வேர்ல்டு நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ டிஆர்டிஏ பிளான்ட், பல்லாவரம் பிளான்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் ஸ்கேல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இன்னும் ஃபண்டிங் தேவைப்படுது அண்ட் சப்போர்ட் அண்ட் நெட்ஒர்க்ஸும் தேவைப்படுது. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இதுக்காக எங்களோட ஆஸ்க் 1 crore ஃபார் 12.5 crore வேல்யூவேஷன். இதை யூட்டிலைஸ் பண்ண போகிற பிளான் என்னென்னா, இதில் இன்னும் 2 யூனிட் எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும், எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரன் பண்ண முடியும் 2 வருஷத்துக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியுமே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபயர்வுட். லேர்ஜ் இண்டஸ்ட்ரி நம்ம ஸ்டீல், சிமெண்ட், பவர் இது ஒரு 3 மட்டுமே கோல். ஸோ அதனால் பிளாஸ்டிக்கை ஒரு ஃபியூவலாக கன்வெர்ட் பண்ணி அதை இது உலகத்திலிருந்து அழிக்கிறது எங்களோட நோக்கம். சுற்றுச்சூழலுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கிறோம். வருங்காலத்தை ஒரு பசுமையான வருங்காலத்தை உருவாக்குறதுக்கு எங்கள் HVA டீம் ஒரு உறுதுணையாக இருப்போம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிச். பட் எனக்கு வந்து ஜென்வனாக உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ரொம்ப நாளாக நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூவ் கம் அப் வித் சம்திங் அப்படின்றப்போ எனக்கு இதில் வந்து என்ன ப்ராசஸ் இன்வால்வ் பண்ணுறீங்க, எப்படி அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாமே இப்படி ஒரு மெட்டீரியலாக மாறுது அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இந்த வேஸ்ட் பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்தோ இல்லை MLPன்னு சொல்லுவாங்க, மல்டி லேயர் பிளாஸ்டிக், ஒரு இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ண முடியாத பிளாஸ்டிக்கை வீட்டில் இருந்து கலெக்ட் பண்ணி முனிசிபல் கலெக்ஷன் சென்டரில் செக்ரிகேட் பண்ணுவாங்க. அண்ட் அங்கே செக்ரிகேட் பண்ண பிளாஸ்டிக்கை அவங்க இடத்துலையே எங்கள் இன்ஸ்டால் பண்ண பிளான்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபியூலில் கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். இந்த ஃபியூல் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதுதான் எங்களோட பேட்டன்ட். ஸோ இந்த ஃபியூல் தயாரிக்கிறது தான் எங்கள் பேட்டன்டட் ப்ராசஸ். அண்ட் இதில் வர கெமிக்கல் அடிட்டிவ்ஸ் அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் இதோட பல்க் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃபியூவல் சோர்ஸாக இது வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு உதவும். பாய்லர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ இந்த மெல்ட்டிங் ஆகிறதோ இல்லை ஏதாவது ஃபியூம்ஸ் எந்த விதமாக தான் நடக்குது. ஃபயர்வுட் எப்படி எரிஞ்சு ஆஷாக கன்வெர்ட் ஆகுதோ தி சேம் ப்ராசஸ் எரிஞ்சு ஆஷாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ பிளாஸ்டிக் கவர்ஸ், பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து அப்படியே அந்த வுட்டுக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு விஷயமா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐடியா. ஓகே, அந்த ஆஷாக கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ்மே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? பாய்லரில் எரிக்கிறோம்ல மேம், சிம்பிள் தான். இப்போ இண்டஸ்ட்ரியில் எப்படி பாய்லர் எரிச்சு கம்ப்ளீட் கம்பஷன் ஃபுல்லாக எனதுக்கு அப்புறம் பாட்டம் ப்ராடக்டாக ஆஷ் கன்வெர்ட் ஆகும், கிரியேட் ஆகும். ஓகே, இதுதான் இந்த ஆஷ். இதை நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டாகவும் கொடுத்துறோம். ஸோ ஜீரோ வேஸ்ட் கான்செப்ட்ல முடிஞ்சிருக்கு. இதை என்ன யூஸ் பண்றீங்க? இதுதான் ஃபைனல் ஃபியூவல். இதுதான் நம்ம மரக்கட்டைக்கு பதிலாக பாய்லரில் எரிக்கக்கூடிய இது எரிபொருள். எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆஷ் தான் பாட்டம் ஆஷ் கிரியேட் ஆகும். ரெசிட் பை ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இதையுமே நம்ம ஒரு ஃபியூவல் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு. ஸோ எங்கேயுமே ஒரு தூக்கி எரிஞ்சு ஓகே தேர் இஸ் நோ வேஸ்ட். அங்கேருந்து கிரியேட் ஆகிற ஒரு விஷயத்தை வந்து வுட்டுக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு விஷயமா யூஸ் பண்ணுறீங்க. அதுலேருந்து வர ரா பை ப்ராடக்ட்டை வந்து திருப்பியும் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ தென் வேஸ்ட் இல்லாமல் க்ரீன் வேஸ்ட்டாக கொண்டு வர்றோம். ஓகே கிரேட். ஸோ இவங்களோட ஐடியேஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு படுது. பட் வீல் ஹியர் இட் ஃப்ரம் த இன்வெஸ்டர்ஸ். வேதா மேம், வில் ஸ்டார்ட் வித் யூர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். இவங்களுடைய பிச்சை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் சொல்லலாம். ஹாய் டீம், வண்டர்ஃபுல் ப்ராடக்ட். ஆக்சுவலி நீங்கள் க்ரீன் டெக் அப்படின்னு உங்களை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க. மை கொஷின் வில் பி பேஸ்ட் ஆன் க்ளீன் டெக், அதாவது கிளைமேட் டெக்காக ரிலேட்டடாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் அதர்வைஸ் கிரேட் இனோவேஷன். ஓகே, தேங்க்யூ மேம். அலெக்ஸ் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், கிரேட் இனிஷியேட்டிவ். யூஏயில் பார்த்தீங்கன்னா நெட் ஜீரோ பாலிசி வச்சுருக்கோம். நெட் ஜீரோ பாலிசினா நோ பிளாஸ்டிக் யூஸ் அட் ஆல், இன்க்ளூடிங் PET,
அந்த மாதிரி MLPs, everything, right? So I think the whole world needs this. Even the UN கூட இப்போ plastic law and pass பண்ணியிருக்காங்க. So even multiple countries recycling ESG policy it will become a big thing because carbon is also going to be a big calculator going forward, right? So great initiative, guys. Thank you Alex sir. Yes குரு சார். அன்பரசன் நீங்கள் இயற்கை மேலேயும் அன்பாக இருக்கீங்க. அதனால் நம்ம ஊர் பயணிங்க, அதனால் உங்கள் மேலே எனக்கு ரொம்பவே பாசமாக இருக்குது உங்கள் போத் ஆஃப் யூ பார்க்குறப்ப. இயற்கை வேறு ஏதோ ஒன்று நினைக்கிறோம், நம்ம அது ஆக்சுவலாக கிடையாது. இன்சிடென்ஸ் ஆஃப் கேன்சர், அதாவது புற்றுநோய் தமிழ்நாட்டில், இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பயங்கரமாக ஏறிட்டு வருது. எங்கள் மருத்துவமனையில் மதுரையில் 2 லீனியாக் அப்படின்னு ஒரு மிஷின் வச்சுருக்கோம், லீனியர் ஆக்சிலரேட்டர். அந்த கதிர்வீச்சு கொடுத்து புற்றுநோயை குணப்படுத்தும். 2 பத்த மாட்டேந்து 3ஆவது வேணும் சார் அப்படின்றார் டாக்டர். அவ்வளவு புற்றுநோய் ஏன் வருதுன்னா அந்த பிளாஸ்டிக்கை தூக்கி போடுறது, என்விரான்மெண்ட்டை அப்யூஸ் பண்ணுறது. இந்த வீடியோ பார்க்குறப்ப நம்மளுக்கு வலிக்குது. இயற்கைன்றது நம்மளுடைய மதர். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்திருக்கீங்கன்றது இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பசங்க நம்ம பிரமாதமாக ஒன்று பண்ணி கொண்டு வந்திருக்கீங்கன்னு கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீராம் சார், உங்களுடைய ஒப்பீனியன்? இந்த சின்ன வயசில் ஒரு செட்டில் ஆகிடலாம், ஒரு சேஃப் ஐடி ஜாபுக்கு போயிடலாம், கார்ப்பரேட்டில் பிளேஸ் ஆகிடலாங்கிறதுக்கு பதிலாக ஒரு கம்யூனிட்டியோட ப்ராப்ளமை எடுத்து அதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி இவ்வளவு ரெசல்யூட்டாக இருக்கீங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபஸ்ட்டு. ஐ திங்க் தே நீட் அ அப்ளாஸ் ஃபார் அட்ரஸிங் சம்திங். இப்போ சார் சொன்ன மாதிரி எல்லாருமே குப்பையை தூக்கி போட்டால் அது பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, யாரோ அழிண்டு போயிட்டா லாரியிலையோ இல்லைன்னா குப்பை கிடங்கோட பிரச்சனை, நம்மளது இல்லை. தோ வி ஆரிஜினேட்டட். ஸோ அதை தாண்டி நம்ம பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் எடுத்ததுக்கே ஐ திங்க் இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். தேங்க்யூ சார். எஸ் சைலேஷ் சார். ப்ராடக்ட் இஸ் வெரி குட், வெரி environment free product and future pollution also controlled by they buy a product they do that pollution also less na both side very good product. Thank you so much. So I think எல்லாருக்குமே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கு உங்களுடைய பிசினஸ் மேல. So real business பேசலாமா? Okay. So once again உங்களுடைய ask என்ன அப்படிங்கறது தெளிவா சொல்லிடுறீங்களா? So 1 crore at 12.5 crore valuation. Okay, great. So 1 crore at a valuation of 12.5 crores. Investors யாரெல்லாம் இந்த pitchக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ நீங்க உங்களுக்கு ஏதாவது questions இருந்தா நீங்க clarify பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கொஷின் க்ரீன் டெக்லேருந்து கேன் ஐ டேக் climate tech, இதில் climate tech கன்சிடர் பண்ண முடியுமான்னு பார்க்குறதுக்காக தான் இந்த கொஷின். ஸோ நீங்கள் இந்த எரிபொருளை கம்பஸ்ட் பண்ணும்போது அதோடைய கேஸ் அது என்ன அவுட்கம் இருக்கோ அதில் எந்த விதமான பொல்யூஷனும் இல்லையா? ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணிவிட்டு 85% கம்பேர் டு கோலும் விட்டும் கம்பேர் பண்ணுறப்ப இதில் ப்ராப்பராக டெஸ்டட் பண்ணி நேஷனல் லெவலுக்கு எல்லா இதுவும் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ 85% இன் கார்பன் டை ஆக்சைடு. பட் கார்பன் டை ஆக்சைடு இல்லாமல் கோல்லேருந்து ரிலீஸ் ஆகிற சல்ஃபர், ஹெவி மெட்டல், சல்ஃபர் OX அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடாக இருக்கலாம், ட்ரைஆக்சைடாக இருக்கலாம். அதை கம்பேர் பண்ணும்போது எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கீழே தான் இருக்குது. கவர்மெண்ட்டோட எமிஷன் ஸ்டாண்டர்டோட எங்களுக்கு கீழே தான். பிளாஸ்டிக்கை பர்ன் பண்ணும்போது வெளியே வர்றது கார்சினோஜன் வரும். ஸோ எரிக்கிறது பெரிய தப்பு. இதை பர்ன் பண்ணும்போது அது வராதா? அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? அதுக்கான சர்டிஃபிகேட் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் சார். அதுதான் எங்கள் டெக்னாலஜி. இந்த கெமிக்கல்ஸ் we can add the additive, the incomplete combustion சர்டிஃபிகேட் யார் கொடுத்தா? இட்ஸ் a national accredited lab. NABL laboratoryன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனாகோன் லேபார்ட்டரிஸ் அவங்களது சர்டிஃபிகேட் ISO அண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் பண்ண லேபில் கொடுத்து அவங்க சர்டிஃபிகேட் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக இது பண்ணுறோம். இதில் இன்னொரு டிஃபிகல்ட்டி பார்த்தீங்கன்னா நிறைய யூனிட்ஸ் போடணும். கரெக்டாக ஐ மீன் நீங்கள் எல்லா டைமும் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா அவுட்புட் பண்ணணும். கவர்மெண்ட்டோட சேர்ந்து பண்ணுறோம், கொலாபரேஷனில் பண்ணிட்டு இருக்கோம். பர் யூனிட் செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். கேபிட்டல் இருந்தால் தான் உங்களால் ஒரு செட்டப் பண்ண முடியும். அது செட்டப் பண்ணால் தான் உங்களை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? எஸ் சார். ஸோ இட் வில் பி அ கேபிட்டல் இன்டென்சிவ். எல்லா இடத்துலையும் நீங்கள் பண்ணணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கலெக்ஷன் இட் செல்ஃப் இஸ் அ பெரிய ப்ராப்ளம். செக்ரிகேஷன் இஸ் another ப்ராப்ளம். பார்த்துருப்பீங்க கலெக்ஷன் செக்ரிகேஷன் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஒரு தாலுக் லெவல்லையே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒர்க். பிகாஸ் கலெக்ட் பண்ணும்போதே பிளாஸ்டிக்கே செப்பரேட்டாக கலெக்ட் பண்ணணுன்றது ஒரு பாலிசி இருக்குது இல்லையா? ஸோ அந்த யூனிட் செட் பண்ணுறதுக்கு இப்போ எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு யூனிட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாப்புலேஷன் ஆஃப் ஒரு 4 லட்சம் பேர் இருக்காங்க அந்த ஒரு ஏரியாலனா ஒரு யூனிட் வைக்கிறீங்கன்னா வாட் இஸ் த காஸ்ட்? நீங்கள் சொன்ன மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த கெப்பாசிட்டி ஆஃப் த ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நாங்கள் பல்லாவரம் பண்ணது ஒரு மிலிட்ரி கேம்பஸ் இருக்க இடம். அண்ட் அங்கே இப்போ யூனிட்டுக்கு தேவைப்படுறது எல்லாமே வாங்கி செட்டப் பண்ணி அதை ரன் பண்ணணும்னா ஒரு 30 to 35 lakhs 2 ton per day ஜென்ரேட் பண்ணுறது அவ்வளோதான் வரும் செக்ரேட் பண்ண. இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் நகராட்சி மாநகராட்சியிலையும் பிளாஸ்டிக் பிரிக்கணுங்கிறதுல வந்துட்டாங்க.
கரெக்ட். அதனால் அது ஓரளவு வர ஆரம்பிக்குது. சொல்யூஷன் நாங்கள் தர்றோம். பிளாஸ்டிக் சோர்ஸ் பண்ணுறதும் பெரிய ஆக்டிவிட்டி. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ யூனிட் இருக்கும், பட் சோர்சிங் டிஃபிகல்ட்டாக இருக்குன்றது என்னோட. கவர்மெண்ட் நகராட்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே நிறைய ப்ரைவேட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கலெக்டிங் எல்லாம் ப்ரைவேட் கிட்ட போகுது. ஸோ அவங்க ப்ராப்பராக அதை மானிட்டரிங் பண்ணி செக்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன காஸ்ட் இதுக்கு? ஸோ ஒரு கான்ட்ராக்சுவல் பைண்டிங்னால அது ரிவீல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஓகே, நோ ப்ராப்ளம். உங்கள் ரெவென்யூ இது செல் பண்ணி வந்ததா இல்லாட்டி கிராண்ட்ஸ் மூலமாக வந்ததா? அப்போனா செல்லிங். ஓகே. அதை விற்கிறீங்க, அதாவது அந்த எண்ட் ப்ராடக்ட்டை பேர்ன் பண்ணுறீங்களா, அந்த ப்ராடக்ட் விற்கிறேன்றீங்களா ரெவென்யூ? பேர் கேட்குறீங்களா? அது இல்லை சார், அந்த நீங்கள் பிளாஸ்டிக்கை இந்த ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்க, இந்த ப்ராடக்டை பேர்ன் பண்ணி ஃபியூயல் ஜென்ரேட் பண்ணலாம், கரெக்டாக? திஸ் இஸ் த ஃபியூயல், இதுதான் ஃபியூயல். அந்த ஃபியூயலை விற்று ரெவென்யூ வருதா இல்லை அந்த பிளாஸ்டிக் கன்வர்ஷன்லேயே ரெவென்யூ இருக்கான்னு கேட்குறேன். பிளாஸ்டிக் இஸ் ஹெட்டேக், எல்லாரும் அதை கொடுப்பாங்கள்ல, அதுலேயே ரெவென்யூ வருதான்னு கேட்குறேன். எங்களுக்கு சோஃபார் வந்த ரெவென்யூ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் செல்லிங் த மெஷினை விற்கிறதுனாலையும் அண்ட் ஃபியூவலை விற்றதை கம்பைன் பண்ணி தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்போ உங்கள் மெஷினே நீங்கள் விற்கிறீங்க, அப்போ அதை வாங்கி ஒருத்தவங்க இந்த வேலையை அவங்களே செய்யலாமா? சில ஆப்ரேஷன்ஸ் நாங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ எங்கள் லேபரர்ஸும் அங்கே இருப்பாங்க அண்ட் அதுக்கு ஒரு காஸ்ட் இன்கர் பண்ணுவோம், ஏஎம்சின்னு சொல்லி. மெஷினையும் விற்கிறீங்க, எண்ட் ப்ராடக்ட் ரெண்டும் விற்கிறீங்களா? எஸ். ஓகே. எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு? கவர்மெண்ட் டிபெண்ட் ஆஃப் த டெண்டர்ஸ் ப்ராசஸ். பட் இது நாங்கள் ப்ரைவேட்டாகவும் கொண்டு போகலான்னு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் ஒரு துபாயில் பார்பிக்யூ போடுறேன், பார்பிக்யூவில் உடன் இது போடுறேன். ஓகே, அதுக்கு எல்லாமே கோல் தான் யூஸ் பண்ணும். கோல்னா வுட் ரேப்ட் வித் கோல் அந்த மாதிரி. இது நாளைக்கு நான் பார்பிக்யூ போடுறேன், ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் தட்ஸ் வாட் ஐ வாஸ் ஆஸ்கிங். ஹவுஸ்ஹோல்ட் only will develop. சரி, இப்போ இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்ஸ் இஸ் வெரி ஹை. அதை மீட் பண்ணுறதை நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2 things. ஸோ இப்போ இதில் உங்களோட டர்ன் ஓவரில் மிஷினரி லெவலில் வந்தது, பெல்லட்ஸ் லெவலில் வந்திருக்கு. மிஷினரிஸ் தான் ஹை சார். இதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து நிறைய கேட்குறாங்க. எங்கள்கிட்ட கம்மி ப்ரொடக்ஷன் பட் ஹை கேட்கறனால சம்டைம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த மிஷினையா? இல்லை, ஃபியூவல் பையர்ஸ் கிட்ட. ஏன்னா அவங்களோட 100 tons கேட்குறாங்க ஒரு கம்பெனி. அங்கே போய் நாங்களாம் டென்ஷன் பண்ணாலும் அவங்க ரெடி டு பை ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா டிமாண்ட் ஒரு நாளைக்கு ஒரு 3 zone எடுத்துக்கினாலே திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா எடுத்துனால மினிமம் 500 tons மேலே தேவைப்படும் பர் டேக்கு ஃபியூவல் கன்சம்ஷன். பட் எங்களால் ப்ரொடக்ஷன் இதனால ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. ஸோ அதனால் வெயிட் ஃபார் ப்ரொடக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சிங்கிள் யூஸில் வந்து மல்டி லேயர் மெட்டலைஸ்ட். ஸோ அதில் வந்து ஹவு டு யூ செப்பரேட் இட் ஆர் எல்லாம் சேர்த்தே பண்ணலாமா? டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இது அலுமினியம் நாட் ஆஃப் ஆயிலில் ரிமூவ் பண்ணணும், டேரெக்டாக இது பண்ணுறோம். ஸோ எழுதி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆஷாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதனால் செக்ரிகேஷன் பண்ண தேவையில்லை. ரீசைக்கிள் டெய்லி எடுத்துறாங்க. நான் ரீசைக்கிள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், வேல்யூ இல்லை, அதுக்குள்ளே பிரிக்க தேவையில்லை. அது அப்படியே டேரெக்டாக தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், இப்போ எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ யாருடைய பிளாஸ்டிக் மார்க்கெட்டுக்கு வந்ததோ அவங்க தானே இதுக்கான பில்லை கட்டணும். பண்ணுறோம், பட் இது இனிமேல் தான் டெவலப் பண்ணுறோம். இப்போ தான் கொஞ்சம் பூம் ஆகுது. ஸோ அதனால் பொல்யூட்டர் பேஸுக்குள்ளே வந்துருவேல். எஸ். ஸோ அதனால் ஃபியூச்சரில் வந்து யார் அந்த ஐடிசி, யூனிலிவர்ஸ் அவங்க பிராண்ட் ஓனர் தான் சொல்கிற பிராண்ட் உற்பத்தி பண்ணுறவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரீசன் நாங்கள் மட்டும் எங்களுக்கு சேர்ந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட். அப்போ அவங்க இதுக்கு வந்து சிஎஸ்ஆர்லேயோ ஃபண்டிங்கோ கொடுக்கறதுக்கு பொறுப்பு இல்லையா அவங்களுக்கு? அந்த அளவுக்கு நாங்கள் அப்ரோச் பண்ணல. அப்புறமா ஒரு தடவை வில் சர்க்கிள் அப் ஆன் திஸ். ஸோ அதில் ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும், அது தனியாக பேசலாம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. சைலேஷ் சார், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? What is your future plan, which in machinery or this fuel you are more revenue? Fuel is a long time revenue. ஓகே, ஸோ ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஆஸ்க்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீலை நீங்கள் சொல்லலாம். எஸ் வேதா மேம்? எனக்கு இன்னும் உங்களோட இந்த கம்பஷன் ப்ராசஸில் பெருசாக கிளாரிட்டி இல்லை. தோ யூ ஹேவ் சர்டிஃபிகேஷன் அண்ட் எவ்ரி திங். இன்னும் அந்த கொஷின் க்ளீன் டெக் கிளைமேட் டெக்கில் வந்து கொஷின்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஐ எம் பாசிங் திஸ் டைம். ஓகே, தேங்க்யூ மேம். எஸ் அலெக்ஸ் சார்? ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இப்போ என்ன தெரியுமா, கைடன்ஸ் வேணும். ஒரு நல்ல பிராண்ட் கிரியேட் பண்ணணும். அந்த பிராண்ட் கிளாரிட்டியோ அந்த மார்க்கெட்டிங் கோ டு மார்க்கெட் இருக்குது இல்லையா, அந்த கிளாரிட்டி இன்னும் வந்தால், ஏன்னா இது வந்து ஒரு நல்ல யூட்டிலிட்டி. பட் நீங்கள் பேசின பிச் வந்து டு பி ஹானஸ்ட் ஃபுல்லாக கிளியராக இல்லைன்றது என்னோட ஒப்பீனியன். ஓகே, இந்த வாட்டி பாஸ் பண்ணுறேன், பட் இதுக்கப்புறம் வில் ஹேவ் கான்வர்சேஷன்ஸ். ஏன்னா இதே மாதிரி பயோஃபியூல் பண்ணுறாங்க இல்லையா, ஃபுட் வேஸ்ட் எடுத்து யூனிட்டை செட் பண்ணி தென் தெர் இஸ் அ பிளான்றாங்க. அதே மாதிரி ஐ கேன் இன்ட்ரடியூஸ் யூ டு பீப்புள் ஹூ ஆர் டூயிங் தட். அதே யூனிட்டில் போய் இன்னொரு யூனிட் வைக்கிறது இஸ் ஈஸி, விச் இஸ் ஆல்சோ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ், ரைட்? அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம். பட் திஸ் டைம் ஐ லெட் கோ. தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ சார். எஸ் குரு சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 2 பேரும் கலக்குறீங்கப்பா. இந்த ஏஜில், உங்கள் ஏஜில் நான் உங்களை மாதிரி இல்லை. யூ ஆர் மச் பெட்டர் அண்ட் கிரேட். ஸோ உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. ஹேவிங் செட் தட், அவங்க 2 பேர் கன்சர்ன் எனக்கு புரியுது. அதோடைய அவுட்புட் என்ன அப்படின்றது தான் இப்போ கேள்வி. பட் ஐ எம் கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ட் நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஷன் தரேன் உங்களுக்கு.
எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு கேம்பஸை உங்களுக்கு தர்றேன். இட்ஸ் அன் ஆப்ஷன். நீங்கள் ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். அதை பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோனாக நீங்கள் மாற்றி அந்த பிளாஸ்டிக் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதை இப்போ கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறீங்களே, ப்ரைவேட்டுக்கு பண்ண ரெடியாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, நான் அதில் ஒரு ஆஃபர் தரேன் உங்களுக்கு. எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. நான்-மெடிக்கல் வேஸ்ட், ஐ ஷுட் பி கிளியர். ஸோ பயோமெடிக்கல் வேஸ்ட்டை பண்ண முடியாது. நான்-மெடிக்கல் வேஸ்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும். அதை ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ், ஸ்டாச்சுரரி அப்ரூவல்ஸ் நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணி அதை இப்படி மாற்ற முடியக்கூடிய ப்ராஜெக்ட் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணித்தாங்க. ஐ வில் ஹெல்ப் யூ ஆன் தட். அண்ட் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஐ வில் ஆல்சோ ஹெல்ப் யூ ஆன் ஸ்கேலிங் இட் அப். இதில் இன்ட்ரெஸ்டடா நீங்க? எஸ். ஓகே. ஸோ இது நாட் ஜஸ்ட் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம்ல நிறைய பிஸ்னஸுமே இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜஸ்ட் லைக் வாட் ஹேப்பன் ரைட் நவ். ஸோ தேங்க்யூ. ஸ்ரீராம் சார், நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு? நாட் அட் தி ஸ்டேஜ். 2 ரிவ்யூ வேணும். ஒன்று வந்து இப்போ நீங்கள் அந்த பெல்லட்ஸோட calorific value by total combustion, so it doesn't emit any pollutants as you would as partially compressed னு சொன்னீங்க. அதோட we want to see some more of the data. நான் ஒரு எக்ஸாம்பிள் தர முடியும். I can give you an anecdote. அதாவது ஒரு கம்பேரிசன். பிளாஸ்டிக்கை ஓப்பனில் இருக்கிறதும் ஒரு க்ளோஸ் சேம்பரில் இருக்கிறதுலையும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இதை வருஷக்கணக்காக பண்ணுறாங்க in the name of co-processing. அண்ட் co-processingன்றது கோலை விட லைக் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கோல் கூட வேஸ்ட் பிளாஸ்டிக்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணி அவங்க ஃபியூல் சோர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்துட்டு கவர்மெண்ட் அண்ட் எல்லா பாடிஸும் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ். இதோட ரெக்குவயர்மெண்ட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறதுனால முனிசிபல் பாடிஸ்க்கும் ஒரு ட்ரஸ்ட் வர்றதில்லை. பட் அங்கே எங்களோட பிரச்சனையும் சால்வ் ஆகுது, முனிசிபல் பாடிஸோட பிரச்சனையும் சால்வ் ஆகுது. சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பேர்ன் ஆகிற ரேட் பார்த்தீங்கன்னா 1400 டிகிரி செல்சியஸில் அவங்க ப்ராசஸ் நடக்குது. ஸோ நாங்கள் என்ன எசென்ஷியலாக பண்ணியிருக்கோம்னா இந்த ஃபியூவலை லோவர் டெம்பரேச்சர்ஸில் பேர்ன் ஆகிற பாய்லர்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இது பிளாஸ்டிக்கை டைரெக்டாக எரிக்கிறதுன்றது அந்த ஒரு லைக் அலார்மிங் இது மைண்ட் செட் இருக்கிறது எனக்கு புரியுது. பட் the more you look into it உங்களுக்கு புரியும் லைக் இட் இஸ் an accepted. இன்னொரு விஷயம், இந்த ஃபியூவல்ங்கிற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் இல்லை, ஆல்ரெடி பைரோலிசிஸ் நிறைய இருக்குது பிளாஸ்டிக்கில். ஸோ வி டிஃப்ரெண்ட், பைரோலிசிஸ் லிக்விட் ஸ்டேஜ். ஸோ ஆல்ரெடி ஃபியூவல் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக சாலிட் ஸ்டேஜில் இண்டஸ்ட்ரிக்கு உண்மையாக யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இதை உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூவல் கான்செப்ட் நாட் அ நியூ, பட் த வே இஸ் டிஃப்ரெண்ட். திஸ் இஸ் எண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் மாதிரி. இல்லை, ஜஸ்ட் டு கிளாரிஃபை, நம்ம கேட்டது வந்து அது என்ன டிஃப்ரென்ஸ்னு கொஞ்சம் டீப் டைவ் பண்ணிட்டு இந்த டெக் புரிஞ்சுட்டானா தென் வி கேன் ஹேவ் அ ரிவ்யூ ஆன் தட். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இல்லையா? பாஸ் அட் த மோமெண்ட். ஓகே டன். सर शैलेश सर, टेक्निकल एनालिसिस करना पड़ेगा. द टेक्निकल way that's a very critical subject. Direct we can't understand how it is work out. So it's technical analysis and all government body what approval is they have and all total due diligence. After we can think, but the product is good and what they say and they work out, then we rethink and we invest, no problem. But now we can't commit anything else. So we want some time. இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஆஸ்க் வந்து மெயினாக வந்து எக்யூப்மெண்ட்டுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி நம்ம மெஷின்ஸ் போட்டு அதில் பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணி பண்ணுற பிஸ்னஸ் லாங் ரனில் வயபிளாக இருக்காது. இது அசட் லைட் மாடலாக ஃப்ரான்ச்சைஸியாவோ தேர்ட் பார்ட்டியை பண்ண வச்சு நம்ம மிஷினை கொடுத்துட்டு டெக்கை கொடுத்துட்டு வாங்குற மாதிரி ஒரு மாடலும் ஸ்டடி பண்ணுங்கள். அப்போ தான் அது ஸ்கேலபிளாக இருக்கும். ஏன்னா நம்ம புக் வந்து அப்புறம் ப்ளோட் ஆகிடும். நம்மளே மிஷினை போட்டு நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒர்க்கிங் கேபிட்டல்லையும் ஓவர் ஹெட்ஸ்லையும் சிங்கிள் லொக்கேஷனில் பொல்யூஷன் இஷ்யூஸ் வரும். இதை ஸ்கேட்டர்டாக எந்தெந்த வில்லேஜில் நிறையா கலெக்ட் ஆகிறதோ அங்கேயே ஒரு யூனிட்டு அண்ட் ஹவு டு யூஸ் தி அவுட்கம் ஃப்ரம் தட்டுங்கிறது அங்கேயே யூஸ் ஆயிடணும். அப்படி ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா ஐ எம் வில்லிங் டு சப்போர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மென்டரிங், நிறையா கனெக்ட்ஸ் அண்ட் சம் கிராண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஃபியூவல் செல் பண்ண ஒரு கஸ்டமர் ஃபியூவல் சேவிங் காஸ்ட்டை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவரே ஒரு யூனிட் செட்டப் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஆமாம், we can start next month அதை ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. ஸோ அந்த மாடல் தான் போகணும். எஸ், வி அண்டர்ஸ்டாண்ட் தட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுது நிறைய விஷயங்களில், சில டேட்டாஸும் அவங்க கேட்குறாங்க. ஸோ இப்போ அட் த மோமெண்ட் நோபடி இஸ் ரெடி டு இன்வெஸ்ட். பட் குரு சார் வந்துட்டு நமக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது கூட இன்னும் சில விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணலாம். வில் ஹேவ் த HNIs கனெக்டட். HNIs என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன ரெடியாக இருக்கிறாங்க கொடுக்கறதுக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா? சந்தோஷ் சார், ஹாய். ஹாய் அன்பரசன், வணக்கம். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, பட் நான் சுருக்கமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஸ்மால் டவுன் வில்லேஜ்லேருந்து பெரியஸை பிரேக் பண்ணி வெளியே வந்து பிச் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். பிகாஸ் எனக்கு சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வில்லேஜ்லேருந்து அவங்களோட காம்ப்ளெக்சிட்டிஸை பிரேக் பண்ணி இன்றைக்கி பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. பட் 10 years ஆகிடுச்சு. ஐ கேன் சி யூ பிரேக்கிங் பேரியர்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் தட், நம்பர் 1.
நம்பர் 2, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்குது. அதில் நிறைய கேள்விகள் நம்ம இன்வெஸ்டர்ஸ்லாம் கவர் பண்ணாங்க. நம்பர் 1, உங்கள் பிஸ்னஸ் மாடல் கன்ஃபியூசிங்காக இருக்குது. பிகாஸ் மெஷின் செல் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, பெல்லட்ஸும் செல் பண்ணுறோம், ஐபியும் ப்ரொடெக்டட் சொல்கிறீங்க. இப்போ என்கிட்ட ஹானஸ்ட்லி மெஷின் கொடுத்தீங்கன்னா அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு பார்த்து நான் ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு நாளைக்கு ஐபி லீகல் பேட்டில் போக முடியாது, ரைட்? அதே மாதிரி ஒரு கஸ்டமருக்காகவும் நீங்கள் தனியாக ஒரு ஃபெசிலிட்டி செட் பண்ணுறது வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் ஆகிடும். ஸோ ஐ see a lot of gaps, right? But it's very natural for any startup to not have a clear business plan. அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பிஸ்னஸ் பிளான் எல்லாம் கிளாரிட்டியாக இருக்கணும். அப்படியே எங்கே ரெவன்யூ வரப்போகுது, எப்படி எபிட்டா இருக்க போகுது, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்க போகுதுன்னு பர்ஃபெக்டாக இருக்கணும் அவசியமே கிடையாது. சம்டைம்ஸ் ஒன்லி போக தான் நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுவோம். ஐ எம் அஸ்யூமிங், நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன், ரைட்? ஹவெவர், நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சது 3 மெயின் விஷயம். 1, 40% பெட்டர் பர்னிங் எஃபிஷியன்சி கிடைக்குதுன்றீங்க ஒரு கோல் ஒரு வுட்டு கொடுப்போது, ரஃபாக நான் சொல்கிறேன். 2வது 80% வரைக்கும் பொல்யூஷன் கம்பேர்ட் டு கோல் ரெடியூஸ் ஆகுன்ற மாதிரி பிச் கொடுக்குறீங்க, ரைட்? இன்னொன்று காஸ்ட் ஃபேக்டரும் வந்து கோல் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாக பர்ன் ஆகுதுங்கிறதுனால காஸ்ட் பெனிஃபிட்டும் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆப்ஸ்ட்ராக்ட் இஸ் கிரேட் டு ஹியர், கதையாக கேட்கும் போது நல்லா இருக்குது. பட் மெட்ரிக்ஸ் நிஜமாலே ஒர்க் ஆகுதா, உங்களை சர்டிஃபை பண்ணுற பாடி யார், அது என்ன லெவலுக்கான சர்டிஃபிகேஷன், அது நேஷனல் லெவலில் உண்மையிலே வேலிடிட்டி இருக்கா, ப்ரைவேட் சைடில் வந்து கம்பெனிஸ் அக்செப்ட் பண்ணுறாங்களா, இன்டர்நேஷ்னல் சைடில் வேலிடிட்டி இருக்கா, அது அக்செப்ட் பண்ணுறாங்களா? சார் சொல்லியிருந்தார் ESG ஸ்கோர்னு சொல்லிட்டு. ஐ ஆல்சோ கம் ஃப்ரம் UK. ESG ஸ்கோர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சஸ்டைனபிலிட்டி நோக்கி தான் வேர்ல்டு போய்கிட்டு இருக்குது. சஸ்டைனபிளாக இருக்கிற கம்பெனிஸ்க்கு பெட்டர் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் கவர்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க தான் போகிறாங்க. இந்தியா இஸ் ஆல்சோ இந்த கர்வ். இந்தியா வில் பி an example in the next 10 years. ஸோ கரெக்டான ஸ்பேஸில் இருக்கும். பட் மாடல் எல்லாம் கொஞ்சம் இங்கே அங்கே கேப்ஸாக இருக்கிறதுனால ஐ எம் திங்கிங் உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் தேவை நினைக்கிறேன். ஐ எம் நாட் அ climate expert, but we need to bring in the expert to correct a lot of things and then take it from there. Considering all this factor, stage 1, I am ready to commit 25 lakhs against a 10 crore valuation. And if நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நீங்கள் கமிட் பண்ணுற அந்த நம்பர்ஸ், பொல்யூஷன் லெவல், காஸ்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாமே பேப்பர் ஒர்க்லாம் கிளியராக இருந்துச்சுன்னா I can add it up with another 25 lakhs, making it a total investment of 50 lakhs to start with, capacity to go up to 1 crore against a 10 crore valuation. This is what I can bring right now. So thank you Santosh sir. Yes, Singams, are you convinced உங்களுக்கு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேவா? டிஸ்கஸ் பண்ணோம் அண்ட் டீலுக்கு ஓகேவா? ஓகே. ஸோ எஸ், நம்மளுடைய ஸ்டார்ட் அப் சிங்கம்ஸ் வந்து நம்மளுடைய ஏஞ்சல் இன்வெஸ்டர் சந்தோஷ் அவர்களுடைய ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. 25 lakhs வேல்யூவேஷன் ஆஃப் 10 crores. ஸோ கேன் வி ஹேவ் சந்தோஷ் சார் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்? ஸோ எஸ், டீலை சேல் பண்ணுறதுக்கான டைம். கேன் வி ஹேவ் தி அக்ரிமெண்ட்ஸ்? ஓகே சார், நம்மளுடைய HVA Chemicals 25 lakhs ஓட சேர்த்து பிசினஸ் டீலையுமே இங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஃபியூச்சர் என்டிவர்ஸ். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம்.